இந்தியாவின் தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்கு உகந்ததாகும். ஏனெனில் எம் மீனவ சொந்தங்கள் தான் ஆயிரம் ஆண்டுகளாய் எம் கீழே கடலெங்கும் ஊதியம் பெறாத கடலோர காவல் வீரர்களாய் பவனி வந்து எம்மை பாதுகாத்தவர்கள், இனியும் பாதுகாக்கப் போகிறவர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் மீண்டும் 1974 ஆண்டு ஒப்பந்தத்தின் ஒரு முக்கிய அம்சத்தை பரிசீலித்தாக வேண்டியிருக்கிறது. 1974 ஆண்டு ஒப்பந்தத்தில் கச்சத்தீவு காவு கொடுக்கப்பட்ட போதும் அதில் அடங்கியிருக்கிற விதி 5 மற்றும் 6 படி இந்திய மீனவர்களுக்கு பாக் நீரணை பகுதி முழுவதும், கச்சத்தீவை சுற்றி உள்ள பகுதி முழுவதும் உள்ள பாரம்பரிய மீன்பிடிக்கும் உரிமைகள் அதிலே நிலைநாட்டப்பட்டிருந்தன. இந்திய மீனவர்களுக்கான பாரம்பரிய உரிமைகள் என்னவாயிற்று? இது சம்பந்தமாக 2002 ஆண்டிலே பழனியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் குமாரசாமி அவர்கள் ஒரு கேள்வியை பாராளுமன்றத்தில் எழுப்புகிறார்கள். அப்பொழுது உமர் அப்துல்லா வெளிவிவகார துணை அமைச்சர் அவர்கள் ஒரு பதிலனை சொல்கிறார்கள். மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், 1974 ஆண்டிலே இந்திய மீனவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருந்த பாரம்பரிய உரிமைகள் அப்படியே உள்ளன. ஆனால் 1983 ஆண்டு இலங்கையிலே ஏற்பட்ட அந்த இனக்கலவரத்தின் காரணமாக இந்திய மீனவர்களின் பாதுகாப்பு கருதி அந்த உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அப்பொழுது உமர் அப்துல்லா அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார்கள். எனவே இந்திய மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அன்றி அவை ஒருபோதும் மற்றவர்கள் குறிப்பிடுவதைப் போல 1976 உடன்படிக்கையின் காரணமாக ரத்து செய்யப்படவில்லை. இப்பொழுது இங்கே ஒன்றை நாம் தெளிவாக குறிப்பிட்டாக வேண்டும். 2009 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு இன்றைக்கு சூழ்நிலை முற்றும் முழுதுமாக மாறிவிட்டது. இலங்கை பாராளுமன்றத்தில் இலங்கை அதிபர் ராஜபக்சே 2009 மே 19க்கு பிறகு விடுதலை புலிகள் இலங்கையில் முற்றுமாக அழிக்கப்பட்டு விட்டதாக அவர் அறிவித்து விட்டார். அதே நேரத்தில் இங்கே தமிழகத்தில் இருக்கிற தமிழக காவல்துறையும் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளின் நடவடிக்கைகள் இல்லை என அறிவித்து விட்டது. எனவே இந்த சூழலில் 1983 ஆண்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த தடையாணையை இந்திய அரசு விலக்கிக் கொண்டாலே போதும் 1974 ஆண்டிலே இந்திய மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட பாரம்பரிய உரிமைகள் தானாகவே வந்து சேரும். இதனை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இதுவரை செய்யாமல் இருப்பது ஏன்? அந்த தடையாணையை இதுவரை விலக்கிக் கொள்ளாமல் இருப்பது ஏன்? 1976 ஆண்டிலே இலங்கையின் சார்பாக கையெழுத்திட்ட இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் WT ஜெயசிங்கே கச்சத்தீவு அண்ட் தி மாரிடைம் பவுண்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே அவர் ஒரு தவறான விளக்கத்தை, பொய்யான விளக்கத்தை தந்திருக்கிறார். அதாவது 1974 ஆண்டிலே பாக் நீரணை பகுதியிலே இந்திய மீனவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருந்த பாரம்பரிய உரிமைகள் 1976 ஆண்டு ஒப்பந்தத்திலே ரத்தாகிவிட்டன. இனி அவர்கள் கச்சத்தீவுக்கு செல்லக்கூடாது, அவர்கள் கச்சத்தீவை சுற்றியுள்ள பகுதியில் மீன்பிடிக்க கூடாது என்றெல்லாம் பொய்யான விளக்கத்தை, தவறான விளக்கத்தை அந்த புத்தகத்திலே தந்திருக்கிறார். நாம் ஏற்கனவே தெளிவாக இங்கே நிரூபித்து விட்டோம். அதாவது 1974 ஆண்டு இந்திய மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த, உத்தரவாதப்படுத்தப்பட்டிருந்த பாரம்பரிய உரிமைகள் 1983 ஆண்டு அவர்களின் பாதுகாப்பு கருதி இந்தியாவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் தெள்ள தெளிவாக ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டோம். எனவே தவறான தகவலை, பொய்யான தகவலை 1976 ஆண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட WT ஜெயசிங்கே தெரிவித்த அந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே 1976 ஆண்டு ஒப்பந்தத்தை நாம் முற்றும் முழுதுமாக ரத்து செய்துவிட முடியும். ராஜீவ் ஜெயவர்தனே உடன்படிக்கையின் முக்கிய அம்சம் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளை இணைத்து ஒரு தமிழ் மாநிலத்தை உருவாக்குவது என்பதுதான். இலங்கையின் JVP கட்சியினர் இலங்கையின் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த ஒப்பந்தத்தை செல்லா காசாக்கிவிட்டனர். இது அவர்களுக்கு சாத்தியம் என்றால் எமது மீனவ சொந்தங்கள் மாண்டு மடிய காரணமான இந்திய இலங்கை கொலைகார உடன்படிக்கையினை ரத்து செய்ய இந்தியாவால் இயலாதா? பேராசிரியர் எஸ். கிருஷ்ணசாமி அவர்கள் தனது கச்சத்தீவு சாவரின்டி ஆஃப் இந்தியா என்ற நூலில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதைப் போல 1974 மற்றும் 1976 ஆண்டு ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தடையேதும் இல்லை. அதேபோல பன்னாட்டு சட்டங்களின்படியும் இந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆகவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு உடனடியாக 1974 மற்றும் 76 ஆண்டு ஒப்பந்தங்களை ரத்து செய்து கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவின் ஆளுகைக்குள்ளும், ஆளுமைக்குள்ளும், ஆட்சிக்குள்ளும் கொண்டு வர வேண்டும் என்பதே நாம் அவர்கள் முன்பு வைக்கிற வேண்டுகோளாகும்.
கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் 9/6/2011 அன்று தமிழக சட்டமன்றத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2008ஆம் ஆண்டிலே ஒரு பொதுநல வழக்கு கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலே தொடுத்திருந்தார்கள். அந்த வழக்கிலே 1974 மற்றும் 76ஆம் ஆண்டு ஒப்பந்தங்களை ரத்து செய்ய கேட்டிருந்தார்கள். தற்பொழுது சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலே மேற்படி ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்த பொதுநல வழக்கிலே தமிழகத்தின் வருவாய்த்துறையையும் ஒரு வாதியாக சேர்த்துக் கொள்ளத்தான் அந்த தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இந்த வழக்கிற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக கச்சத்தீவு குறித்த அனைத்து ஆவணங்களையும் தன்வசம் வைத்துள்ள தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறை தன்னை இவ்வழக்கில் சேர்த்துக் கொள்ளும்படி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தீர்மானிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்களை இங்கே நாம் தெளிவுபடுத்தியாக வேண்டியிருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்த வழக்கில் 1/4/2011 அன்று உச்சநீதிமன்றத்திற்கு பதிலளித்த மத்திய அரசாங்கம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறது. 1974 மற்றும் 76ஆம் ஆண்டு ஒப்பந்தங்களுக்கு பாராளுமன்றத்தின் ஒப்புதல் பெற தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறது. இது ஏனென்று சொன்னால் நமது அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசாங்கம் மேற்கொள்ளுகிற வெளிநாட்டு உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்கள் ஆகியவற்றுக்கு பாராளுமன்றத்தின் ஒப்புதல் பெற தேவையில்லை. நமது அரசியலமைப்பு சட்டம் அத்தகைய உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. இதை காரணம் காட்டியே அவர்கள் இந்த ஒப்பந்தங்களுக்கு பாராளுமன்றத்திலே ஒப்புதல் வாங்க தேவையில்லை என்று உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். ஆனால் நமது அரசியல் அமைப்பு சட்டம் வேறு ஒன்றை தெளிவாக குறிப்பிடுகிறது. அதாவது இந்தியாவிற்கு சொந்தமான எந்த ஒரு நிலப்பகுதியையும் அந்நியருக்கு விட்டுத்தர இந்தியாவில் உள்ள எவருக்கும் அதிகாரம் கிடையாது என அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. எனவே மேற்படி 1974-76ஆம் ஆண்டு ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு உடன்படிக்கைகள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் என்றாலும் கூட அந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இந்திய மண்ணான கச்சத்தீவை விட்டுக் கொடுத்திருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு கட்டாயமாக பாராளுமன்ற ஒப்புதல் வாங்கியே தீர வேண்டும். இதுதான் ஜெயலலிதா அவர்களின் வாதமாகும். எனவே தற்பொழுது பாராளுமன்ற ஒப்புதல் வாங்க தேவையில்லை என்று பதிலளித்திருக்கிற மத்திய அரசாங்கம் துரோகத்தனமாக ஒரு வாதத்தை முன்வைக்கும். அது என்னவென்று சொன்னால் கச்சத்தீவு இந்தியாவிற்கு சொந்தமானது அல்ல. இந்தியாவிற்கு சொந்தமானதாக இருந்தால் தான் பாராளுமன்றத்தின் ஒப்புதல் வாங்க வேண்டும். இந்தியாவிற்கு சொந்தமானது அல்ல என்ற வாதத்தை அவர்கள் முன்வைக்க துணிவார்கள். ஆகவேதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கச்சத்தீவு இந்தியாவிற்கு சொந்தமானது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டிற்கு கச்சத்தீவு சொந்தமானது என்கின்ற வலுவான ஆதாரங்களை தன்னகத்திலே கொண்டிருக்கிற வருவாய்த்துறையை இந்த வழக்கிலே சேர்த்ததன் மூலமாக மத்திய அரசாங்கத்தின் அந்த துரோகத்தனமான கச்சத்தீவு இந்தியாவிற்கு சொந்தமானது அல்ல என அவர்கள் முன்வைக்கிற வாதத்தை முறியடித்து இந்த வழக்கிலே அவர் வெற்றி பெற முடியும். எனவேதான் செல்வி ஜெயலலிதா அவர்களை கச்சத்தீவு மீட்பு இயக்கத்தின் சார்பாக நாம் மனமாற பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் ஒன்றை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் இங்கே நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். தாமதப்படுத்தப்படும் நீதி மறுக்கப்படும் நீதி என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 2008ஆம் ஆண்டிலே இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வழக்கு தொடுத்ததற்கு பிறகு 30ற்கு மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை ராணுவத்தாலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது தமிழக சட்டமன்றத்திலே 9/6/2011 அன்று கச்சத்தீவு தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 10 நாட்களிலேயே 20/6/2011 அன்று 23 மீனவர்களை இலங்கை ராணுவம் சிறைபிடித்து சென்று 15 நாட்கள் காவலில் வைத்திருந்து பிறகுதான் விடுவித்தது. மேலும் 25/6/2011 அன்று மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை விரட்டி அடித்து அவர்களை தங்கள் தொழிலை செய்ய விடாமல் திருப்பி அடித்தார்கள். அவ்வகையில் அன்றைய தினம் மட்டும் 700 படகுகள் வெறுங்கையோடு திரும்பின. இந்த கச்சத்தீவு விவகாரம் தீர்க்கப்பட வேண்டிய இடங்கள் 2 என்று நாம் திட்டவட்டமாக நம்புகிறோம். ஒன்று இந்திய பாராளுமன்றம், அதற்கு அடுத்தபடியாகத்தான் இந்திய உச்சநீதிமன்றம். இங்கே வருந்தத்தக்க ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இதுவரை இந்த கச்சத்தீவு தொடர்பாக ஒரு முழுமையான விவாதம் பாராளுமன்றத்தில் நடத்தப்படவே இல்லை.
மீனவர்கள் தாக்கப்படும் பொழுது சுடும் பொழுதெல்லாம் அப்பொழுது பாராளுமன்றம் நடக்குமேயானால் அந்த நேரத்தில் யாரேனும் ஒரு உறுப்பினர் ஒரு கேள்வியை எழுப்புவார். அதையும் கேள்வி நேரத்திலோ அல்லது 0 அவர் என்று சொல்லப்படுகின்ற நேரத்திலேயோ அந்த கேள்வி எழுப்பப்படும். அதற்கு ஒரு மழுப்பலான பதிலை மத்திய அரசு சொல்லும். நேரமின்மையின் காரணமாக அந்த விவாதத்திற்கு அத்தோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இந்த கூத்துதான் 1974 பிறகு இன்றை வரை நடந்து கொண்டிருக்கிறது. குறைந்தது ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து ஒரு முழு நாளாவது பாராளுமன்றத்திலே இந்த கச்சத்தீவு தமிழக மீனவர்கள் தொடர்பாக விவாதித்தோமா என்றால் இல்லை. எனவேதான் இங்கே மீண்டும் இந்த கச்சத்தீவு தொடர்பாக விடிவுக்கு ஒரு வழியினை நாங்கள் முன்வைக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், தமிழகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் யாராவது தனிநபர் மசோதா, பிரைவேட் மெம்பர் பில், அதர்வைஸ் பிரைவேட் மெம்பர் ரெசல்யூஷன் ஆகிய ஏதேனும் ஒன்றை இந்திய பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து இந்த 1974 மற்றும் 76ஆம் ஆண்டு ஒப்பந்தங்களை ரத்து செய்ய முன்வர வேண்டும். அப்பொழுது இந்த தனிநபர் மசோதா அல்லது தனிநபர் தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுமாறு வற்புறுத்தி இப்பொழுது நடைமுறையில் உள்ளதைப் போல பாராளுமன்ற நடுக்கூடத்திலே நின்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த 40 எம்பிக்களும் வற்புறுத்த வேண்டும். அப்பொழுது தமக்கு ஆதரவாக மற்ற மாநிலத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தனிநபர் மசோதாவை அல்லது அந்த தனிநபர் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு மறுக்குமேயானால் மத்திய அரசுக்கு ஒன்றை தெளிவாக நாம் வலியுறுத்த வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான இந்த 1974 மற்றும் 76ஆம் ஆண்டு ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு சார்பாக நீங்கள் மசோதா கொண்டு வாருங்கள், நாங்கள் எங்கள் மசோதாவை விலக்கிக் கொள்கிறோம், அல்லது எங்கள் மசோதாவை அனுமதித்து அந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்யுங்கள். அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இந்த 1974 மற்றும் 76ஆம் ஆண்டு ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இனி நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் என அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தை முடக்கினாலே என்று இந்த கச்சத்தீவுக்கும் தமிழக மீனவர்களின் துயரங்களுக்கும் நாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியவே முடியாது என்பதை ஆணித்தரமாக நாம் குறிப்பிட விரும்புகிறோம்.